ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட் சேனல். என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற புது வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம ஹோம் குயின் ட்ரீட் சேனலில் காலிஃப்ளவர் வச்சு எப்போதுமே பக்கோடா மட்டும் போடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் ட்ரை பண்ண ஒரு ரெசிபி தான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும் பொழுது இது நல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அதை நான் எப்படி பண்ணன்றதை உங்களுக்கு முதல்ல காமிச்சிடுறேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவரை உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே போகிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் மசாலா மட்டுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் காலிஃப்ளவரில் உப்பு போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இது கூட நான் அடுத்தது என்ன சேர்க்குறேன் அப்படின்னா ஒரு 1 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை ஒரு பேஸ்ட் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன் இதை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் இதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா ஊற வைக்கும் போது இதில் இருக்கிற மசாலா எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் நல்லாவே இறங்கிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இது ஒரு 10 நிமிஷம் ஊறுற கேப்பில் நம்ம அடுத்தது ஒரு மாவு தயார் பண்ண போகிறோம், பேட்டர். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி ஊற வச்சுருங்க. அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நான் இன்றைக்கி 1/2 கப் பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். சோள மாவுன்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட சேர்த்து 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3த்தையுமே சேர்த்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் கலருக்காக நான் இதில் ஃபுட் கலரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதில் நம்ம எந்த விதமான மசாலாக்களும் சேர்க்கலை. பிகாஸ் நம்ம தனியாகவே காலிஃப்ளவரில் மசாலா போட்டிருக்கோம். அதனால் இதில் நம்ம எந்த மசாலாவுமே சேர்க்கலை. ஸோ இதை இப்போ ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் காலிஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால காலிஃப்ளவர்லேருந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி இறங்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும், இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம்னா டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரியாக நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்காது. ஸோ அதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு சட்னி இல்லைனா டொமேட்டோ சாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு குக்கரில் ரொம்ப ஈஸியான நான் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். குக்கரில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய், அதே மாதிரி 2 பச்சை மிளகாய், அண்ட் தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ 4லேருந்து 5 போல் தக்காளி எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் குக்கரில் ஒரு 3 விசில் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். அந்த விசில் வர கேப்பில் நான் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய காலிஃப்ளவர் ஊறிக்கிட்டு இருக்கு மசாலாவில். அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மைதா மாவு அரிசி மாவு பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த விசில் வர டைமில் இந்த மைதா மாவு பரட்டின அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நான் எடுக்கும்போது இன்கேஸ் உங்களுக்கு வானலியில் ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது இப்படியே கூட சாப்பிடலாம். பட் நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் சொல்லிடுறேன். அண்ட் இந்த மாதிரி பொரிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா நமக்கு 3 விசில் கொடுத்து அந்த குக்கர் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் ஸ்டீம் போனதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். ஸோ அந்த அரைக்கும் போது கூட 2 பொருள் சேர்த்தேன். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் சர்க்கரையும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிட்டு நான் நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு வானலியில் ஜஸ்ட் இதை கொட்டி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அண்ட் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியான பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப் நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு அந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவரும் நம்ம பொரிச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டு இதில் நம்ம எந்த வெஜிடபிளுமே சேர்க்கல. 2 ஆனியனும் ஒரே ஒரு கேப்சிகம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த வெஜிடபிளும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 2 வெங்காயம் போல் நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஸோ வேறு எந்த காய்கறியும் தேவை கிடையாது. இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோ
டொமேட்டோ பேஸ்ட் எடுத்து இது கூட நம்ம சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளுடைய யம்மியான காலிஃப்ளவர் ஸ்நாக் ரெசிபி. நான் புதுசாக ட்ரை பண்ணது உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே 65 மாதிரி போட்டு சாப்பிடாம இந்த மாதிரி மஞ்சூரியன் மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.